வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸ். நம்மளோட வீடியோவை ரெகுலரா வேணும்னு நினைக்கிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டுடே நம்மளோட அக்கவுண்ட்ல என்னென்ன பொசிஷன் நம்ம வச்சிருக்கோம், எப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயிலா வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட அக்கவுண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸா 3 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங்கோட கான்ட்ராக்ட் வந்து செல் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்க வந்து பாருங்க. ஸோ என்ன லெவல்ல நம்ம என்ட்ரி எடுத்தோம், டார்கெட் எடுத்தோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். 24,250 கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து நம்ம 22 அன்னைக்கு செல் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ ₹138ல நம்மளுடைய டார்கெட் வந்து ₹40 நம்ம வந்து குடுத்திருந்தோம். 3 டேஸ் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்ல நம்மளோட டார்கெட் கீழ ஓப்பன் ஆச்சு. நம்ம பொசிஷன வந்து குளோஸ் பண்ணியாச்சு. குளோஸ் பண்ணதுல நம்மளுக்கு ₹7,400 வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. எஸ்டர்டே பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் வந்து நம்ம லாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்வளோ லாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் அப்படின்றத Instagramமோட ஹைலைட்ஸ்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹைலைட்ஸ போய் நீங்க பாருங்க. ₹7,000 வந்து நம்ம லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆகாம நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ டார்கெட்டுக்கு நியரஸ்ட்டா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் வந்து இருந்தது. இருந்தாலும் நம்ம பேஷனபிளா வெயிட் பண்ணதுல நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ லாஸஸையும் அக்செப்ட் பண்ணணும். ப்ராஃபிட்ஸையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். கோல்டுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப கரெக்ட்டா நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆயிட்டு, அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம பேஷனபிளா நம்மளுடைய பொசிஷன வந்து ஸ்டில் வந்து ஹோல்டிங்ல வந்து வச்சிருக்கோம். ஸோ இங்க பாருங்க. ப்ரீவியஸா அந்த வீடியோலாம் நம்ம சொல்லியிருப்போம். என்ன லெவல்ல டார்கெட் வந்து நம்ம குடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. டார்கெட் பார்த்தீங்கன்னா, நியரஸ்ட்டா நம்ம இந்த லெவல்ல வந்து குடுத்திருந்தோம். ஸோ டார்கெட் புக் ஆயிட்டு, மார்க்கெட் வந்து ஹியூஜா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸ்டில் வந்து நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்றோம். ஏன் பண்றோம் அப்படின்னா, ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல நம்மளால எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ வந்து அவாய்ட் வந்து பண்ண முடியும். பிளஸ் வந்து கரெக்ட்டான டைரக்ஷன்ல ட்ரெண்ட வந்து ஃபாலோ வந்து பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ட்ரெண்ட் ஃபாலோவிங்கையும், மேத்தமேட்டிக்கல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்மளுடைய ஆன்லைன் ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணுங்க. சார்ட் பேட்டர்ன், இண்டிகேட்டர், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வித்தவுட் எனி இண்டிகேட்டர் அண்ட் சார்ட் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாம பியூர்லி மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் மூலியமா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய பண்ணிட்டு இருக்கோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.